ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நவராத்திரி வந்துருச்சு. இந்த வருஷம் நம்ம நவராத்திரிக்கு எந்த பதிவும் போடலை. நான் போன வருஷம் 9 நாள் 9 பதிவு போட்டிருந்தேன். இந்த வருஷம் அந்த மாதிரி டைம் அமையல, அதனால் போட முடியல. ஆனால் வேறு நிறைய பதிவுகள் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நவராத்திரிக்கு ஆன பதிவாவது நம்ம போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கான ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பதிவு. உங்களுக்கு மட்டும்தான். அதாவது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் என்னோட வியூவர்ஸ்க்குமான பதிவு மட்டும்தான். இது வேறு எல்லாரும் நல்லா சாமி கும்பிடுவாங்க இல்லையா, விழுந்து 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 சாமி கும்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கான பதிவு இது கிடையவே கிடையாது. இது நமக்கு மாதிரியே இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கான பதிவு மட்டும்தான். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே பாருங்கள். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்துட்டு நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க, நீ சாமி கும்பிடாதுன்னு சொல்கிற, நீ இப்போ சாமிக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் பண்ணுற, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு போடவே இல்லை. இது நான் என்னோட சகோதரிகளுக்கு மட்டும்தான் போடுறேன். நீங்கள் என் சகோதரி இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் கொஞ்சம் சாமி கும்பிட்ற சகோதரிகள். நான் எம்மாரி சாமி கும்பிட்ற சகோதரிகளுக்கு இந்த பதிவை நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடியே வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பதிவு வரும், அதில் நான் நிறைய பேசியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஏன் இதெல்லாம் சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இந்த விஷயங்களுக்கு இப்படியெல்லாம் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறையா அர்ச்சகர்கள், ஆன்மீகவாதிகள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்படி கும்பிடுங்க, அப்படி கும்பிடுங்க. ஏதோ சாரதா நவராத்திரியாம், அதெல்லாம் புதுசாக ஒவ்வொரு வார்த்தைகளை வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எல்லாரும் செய்யட்டும். அவங்களுக்கு கடவுள் டன் கணக்கில் வரம் கொடுப்பார். அப்படியெல்லாம் அவங்க நினச்சிப்பாங்க. அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார். கையெடுத்து கும்பிட்டா நமக்கெல்லாம் என்ன கொடுக்குறாரோ அதே தான் அவங்களுக்கும் கொடுப்பார். அதனால் நீங்கள் அவங்கெல்லாம் டன் கணக்கில் வாங்கிடுவாங்களோ, 2-3 லாரி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார், நமக்கு ஒரு 1/2 லாரி தான் வரும்னு நினச்சிக்காதீங்க. அங்கே 2-3 போனால் நமக்கும் 2-3 வரும். அங்கே 1/2 லாரி போச்சுன்னா இங்கேயும் 1/2 லாரி தான் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கடவுள் யாருக்கும் சப்போர்ட்டிவாக இல்லை. கும்பிடுற எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி தான் எடுத்துக்குவார். என்ன சாமானங்கள் வச்சாலும் அதை ஒரே மாதிரி தான் எடுத்துப்பார். என்ன நைவேத்தியங்கள் பண்ணாலும் அதை ஒரே மாதிரி தான் எடுத்துக்குவார். அதனால் கடவுள்கிட்ட நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி, ஏன்னா எல்லாருமே அவரோட குழந்தைகள் தான். வாழ்க்கையை அவர் தான் சூப்பராக கொடுத்துருக்காரு. அதாவது அவங்க சொல்கிறாங்க இல்லையா, இப்படி கும்பிடுங்க, அப்படி கும்பிடுங்க, இந்த நேரத்தில் கும்பிடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கடவுள் எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? காரு, டிரைவரு, வண்டி ஓட்டுற திறமை, ஓகேங்களா, வீட்டில் வேலைக்காரமாக இருப்பாங்க, சமைச்சு கொடுக்குறக்கு ஆள் இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கறனால அவங்க காலையில் 9 மணிக்கே கும்பிடணும், இல்லை 6 மணிக்கே கும்பிடணும்னு நினச்சாலும் அவங்க கும்பிட்டுருவாங்க. அந்த வசதிகளை கடவுள் அவங்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா, அதனால் அவங்க அப்படி கும்பிட்றதுனால அவங்களுக்கு இவ்வளோ வரந்தான். உங்களுக்கு வசதிகள் கொடுக்காமல் இருக்கார் இல்லையா, உங்களுக்கு வீட்டில் பொங்கல் செஞ்சுருங்கம்மா, சுண்டல் செஞ்சுருங்கம்மான்னு சொன்னால் செய்ய ஆள் இல்லை, வீட்டை சுத்தம் பண்ணிடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் செய்ய ஆள் இல்லை. அப்போது அவர் தானே அப்படி கொடுக்குறாரு. அதனால் உங்களுக்கும் நீங்கள் எப்படி செஞ்சு கும்பிட்டாலும் உங்களுக்கும் இவ்வளோ வரத்தையும் அப்படியே கொடுப்பார். அதனால் அவருக்கு பாராபட்சமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இல்லையே எங்களுக்கெல்லாம் வீட்டிலலாம் ஆள் கிடையாதே, நாங்களே தான் செய்கிறோம், நாங்கள் காலையில் 3 மணிக்கே நான் எந்திரிச்சிடுவேன், 7 மணிக்கு சாமி கும்பிட்டு முடிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு சகோதரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி 11 மணிக்கு அவங்க படுத்து தூங்குவாங்க. அதனால தான் அவங்களால 3 மணிக்கு எந்திரிக்க முடியுது. இல்லை, நான் வேலைக்கும் போயிட்டு நான் 3 மணிக்கே எந்திரிச்சிடுவேன் அப்படின்னா உடம்பு கெட்டு போகும். அவ்வளோதான். அதாவது நீங்கள் ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்க தான் செய்யும். அப்பா சம்பாதிக்கிற பொண்ணு, கணவர் சம்பாதிக்கிற மனைவி, மகன் சம்பாதிக்கிற அம்மா, இவங்கெல்லாம் அவங்க எப்படி வேணாலும் கும்பிட்டுட்டு போட்டும், அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. அதே போல் இந்த ஆன்மீகவாதிகள், இவங்கெல்லாம் அர்ச்சகர்கள், இவங்கெல்லாம் சொல்கிறதும் அவங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா இவங்க தான் அவங்கக்கிட்டேயும் போவாங்க.
ஓகேங்களா. அவங்க கிட்ட போய் பூஜை செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறக்கும் போவாங்க, ஜாதகம் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறக்கும் போவாங்க. அதனால் இவங்களை குறி வச்சு தான் அவங்க அதெல்லாம் சொல்கிறாங்களோ தவிர உங்களை கிடையாது. அதனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா நான் அப்படி தான் செய்வேன். அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வரைக்கும் வேலையில் இருந்துட்டு வீட்டுக்கு வர்ற பொண்ணு ஏதோ சண்டே அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சளவு சுத்தம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, வந்தீங்க அப்படின்னா புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு ஆயுத பூஜை அன்னைக்கு கடன்னு வீட்டை கூட்டி தொடச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்து அன்னைக்கு நீங்கள் சுண்டல் கடலப்பொரி வச்சா கூட போதும். பொங்கல் செய்யணும், பால் பாயசம் செய்யணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பொரிக்கடலை, அதுக்கு தான் அவ்வளோ ஈஸியாக கடவுள் நமக்கு வச்சதே பொரி அரிசியில் வந்துடும். பொரிச்ச கடலை இருக்கு இல்லைங்களா, அப்போ சட்னி கடலை, அதுவே ஒரு ரிச்சான விஷயந்தான். அதே போல் மகாலட்சுமிக்கு உகந்தது தான். அதை விட நடக்கலை ரொம்ப ரொம்ப உகந்தது, அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகேங்களா. அம்மனுக்கு கடலை, மகாலட்சுமிக்கு பொரிக்கடலை, பொரி சரஸ்வதி தேவிக்கு. ஓகேங்களா. அந்த மாதிரி அதுலேயே அவ்வளோ சிம்பிளாக தான் சாமிக்கே வைக்க சொல்லியிருக்காங்க. அது வச்சாலே போதும். இல்லை உங்களால் சுண்டல் செய்ய முடியும் அப்படின்னா நைட்டே ஊற வச்சுட்டு படுத்துக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு வீடு கூட்டி தொடச்சதும் கடன்னு குக்கரில் போட்டுட்டு எடுத்து தாளித்து சுண்டல் செஞ்சு வச்சுருங்க. குளிச்சுட்டு அன்னைக்கு நைட்டி போடாதீங்க, சாரி கட்டிட்டு வந்துடுங்க. நின்று சும்மா அப்படி எடுத்து சொருகுனா போதும். அப்படி ஃப்ளீட் வச்சு நீட்டாலாம் கட்டணும்னு அவசியம் இல்லை. எடுத்து வச்சுட்டு கடன்னு பூ வைங்க. இல்லை கணவர் குளிச்சுட்டு வந்துட்டாருன்னா அவரை வைக்க சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ஒரு வேலை கொடுங்க. மாந்தலை கட்ட சொல்லுங்கள். ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தால் குங்குமம் சந்தனம் எல்லாம் நம்ம கதவுக்கு, ஃபேனுக்கு, புக்ஸுக்கு, அவங்க குழந்தைங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்கள். புக்ஸுக்கு நீங்கள் ஏதாவது மிஷின் வச்சுருக்கீங்கன்னா மிஷினுக்கு, அந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லா பொருள்களுக்கும். நான் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, சிஸ்டமு, லேப்டாப்பு, ஏன்னா நம்மக்கிட்ட இதுக்காக பேசும் கிரகங்கள் சேனலுக்காக நம்ம லேப்டாப்ஸு 2 லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், ஆஃபீஸ் டேபிள், சேரு, அந்த எல்லாத்துக்குமே வச்சு சாமி ரூமில் இருக்கிற சாமி படங்களுக்கும் சந்தன குங்குமம்லாம் அன்றைக்கி தொடச்சி வச்சுருப்பேன். அது வச்சுட்டு எல்லா கதவுகளுக்கு எல்லாமே வைப்பேன். இதுக்கு கூட நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு கூட வைப்பேன், சிலிண்டருக்கு வைப்பேன், வண்டி வாகனங்கள் 4 வீலர் 2 வீலர் எல்லாத்துக்குமே வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அந்த மாதிரி வாட்சிலேருந்து ஃபோனுக்கும் சந்தன குங்குமம் வச்சு இது பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அதுலேருந்து முதல்ல எடுக்கிறது ஃபோனாக தான் இருக்கும், படைச்சதுலேருந்து எடுக்கிறது. ஓகேங்களா. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வைப்பேன். ஏன்னா ஆயுத பூஜை அப்படின்னாலே நமக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய அத்தனை மிஷின்ஸ்க்கும், அதாவது ஆயுதங்கள் அப்படின்னா அந்த காலத்தில் வேல், கம்பு, அருவாள், இது கோடாரி, இதெல்லாம் தான் ஆயுதமாக இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு டிவி கூட ஆயுதம் தான். அது ஒரு இயந்திரம். அந்த இயந்திரம் வேலை செஞ்சால் தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதனால் நம்ம ஃபோன்லேருந்து எல்லாமே ஆயுதம் தான். அதனால் எல்லாத்துக்குமே வைங்க. அயன் பாக்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வைங்க. ஓகேங்களா. அதுதான் ஆயுத பூஜை. வச்சு கும்பிட்டு நல்லா மனசார சாமி கும்பிட்டுருங்க. அன்றைக்கே நம்ம புக்ஸ் எல்லாம் வைக்கிறோம். குழந்தைங்க ஏதாவது நீங்கள் டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புகிறீங்க குழந்தைய அப்படின்னா சலங்கையை வச்சு கும்பிடுங்க. அந்த மாதிரி எந்தெந்த குழந்தைங்க மியூசிக் கிளாஸ் குழந்தைங்க போகிறாங்க, அவங்க என்ன அதில் ஆர்வமாக பண்ணுறாங்க, இல்லை பாட்டு தான் படிக்கிறாங்கன்னா பாட்டு புக்கு இருக்கும், அது வச்சு அந்த மாதிரி பெரிய குழந்தைங்க, காலேஜ் படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே அவங்க என்னெல்லாம் படிக்கிறாங்களோ அதெல்லாமே வச்சு கும்பிடும்போது நம்ம சரஸ்வதி தேவியும் கும்பிட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படின்னு சொல்கிறது அம்மன், துர்க்கை அம்மன், மகாலட்சுமி, சரஸ்வதி தேவி. ஓகேங்களா. இந்த 3 சக்தியும் நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பூஜையை செய்கிறோம். பெண்கள் அப்படின்றவங்களுக்கு ஞானம் இருக்கணும். முதல்ல ஒரு பெண் அப்படின்றவ ஞானத்தோட இருக்கணும், அறிவுத்திறனோட. பெண்ணுக்கு அந்த ஞானம் அப்படின்றது இருந்தாதான் அவள் அந்த குடும்பத்தை பேலன்ஸ்டாக கொண்டு போவாள். அம்மா வீட்டு சைடும் அவள் ஒத்து போயிடுவா, மாமியார் வீட்டு சைடும் ஒத்து போயிடுவா, தான் குழந்தைகளுக்கும் தேவையானது சொல்லி கொடுத்துருவா, கணவருக்கு தேவையானதையும் சரி சொல்லி அவருக்கு புரிகிற மாதிரி வச்சு பல விஷயங்களை ஈடுகட்டுறது. அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஞானம் அப்படின்றது வேணும். ஓகேங்களா. அதே போல் அந்த பொண்ணு செல்வ நிலையிலையும்
நல்லா ஒரு சிறப்பான இடத்துல இருக்கணும். கணவர் வந்து அவகிட்ட பணம் கொடுத்து அவ வந்து அந்த குடும்பத்தை நடத்துகிற மாதிரி இருந்தா அந்த பெண் அந்த குடும்பத்தை மிக சிறப்பாக கொண்டு வந்துடுவா. இல்லை அவளே சம்பாரித்து சாமர்த்தியமாக வாழக்கூடிய பெண்ணாக இருந்தா அப்படின்னா அவவும் அந்த குடும்பத்தை மிக சிறப்பாக கொண்டு வந்துடுவா. அதே போல் தைரியம் அப்படின்ற விஷயம், எந்த காரணத்துக்காகவும் தன்னோட தைரியத்தை மட்டும் ஒரு பொண்ணு விட்டு கொடுக்கவே கூடாது. எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லி தைரியமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கா. நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம், ஸ்கேம் சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தோம் இல்லையா. நிறைய பெண்கள் பணத்தை வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட இழந்தாங்க அப்படின்னெல்லாம் நம்ம போட்டிருந்தோம். ஏன் வந்து பேங்க்காரன் கவர்ச்சிகரமான வட்டியெல்லாம் சொல்லி நம்மக்கிட்ட பணம் கேட்கல? ஓகேங்களா. ஒரு சிட்டுக்காரங்க அப்படியெல்லாம் இது கொடுக்குறேன், நான் உனக்கு அது கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஏன் பேங்க்காரங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க? பேங்க்கில் தானே அதிக பணப்புழக்கம் இருக்குது. ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா, ஒரு பணத்தை வந்து அவங்க நம்மக்கிட்ட இருந்து வாங்கி அதை வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டியில் ஒரு தொகையை அவங்க எடுத்துகிட்டு மிச்சத்தை தான் உங்களுக்கு வட்டியாக கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் வைப்பு நிதியாக வைக்கிற பணம் பேங்க்குக்கு போச்சுன்னா அது வட்டிக்கு போனால் தான் அவங்க இந்த வட்டியிலேருந்து வர்ற பணத்தில் கொஞ்சத்தை உங்களுக்கு கொடுக்க முடியுமோ தவிர, அந்த பணம் வந்து அந்த மாதிரி போகலை, ஒரு கடனெல்லாம் அவங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? அந்த மாதிரி ஒருத்தர் நம்மகிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்குறாங்கன்னா அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் சிறப்பான விஷயங்களா, அவங்களால நம்ம பணத்தை திருப்பி கொடுத்துட முடியுமா, நம்ம வட்டியை திருப்பி கொடுக்க முடியுமா, அப்படியெல்லாம் யோசித்து அந்த விஷயத்தை கவனிக்காமல் ஒருத்தங்க கொடுக்குறேன்னு சொல்கிறத நம்பி கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஞானம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால அவங்க அந்த சிரமத்தில் சிக்கிட்டாங்க. ஓகேங்களா. அதே போல் பல பெண்கள் பணம் அப்படின்ற விஷயத்தில் கணவரையே நம்பி இருக்கிறது. திடீர்னு ஒரு நாள் கணவர் இறந்து போயிடுறதோ அல்லது இவங்களை விட்டுட்டு போயிடுறதோ இல்லை இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்காம விட்டுடுறதோ அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது அவங்க ஒரு கணவர் நம்மளை பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறது. அந்த நேரத்தில் கணவரை அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்யாமல் போயிடுறாரு. சமீபமாக அந்த பதிவும் நம்ம போட்டோம். அந்த ஜாய் கிறிஸ்டல்டா ஓகேங்களா, மாதம்பட்டி அவர்களை நம்பி திருமணம் பண்ணிட்டு அவங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கிற பொண்ணு, ஆனால் அதை பற்றி கவலையப்படாமல் கணவர் தான் முக்கியம்ன்ட்டு அவருக்கு சமைச்சு போடுறதும் அவருக்கு ஷூ துடைச்சி கொடுப்பாங்களாம். ஓகேயா, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதையும் செஞ்சுட்டு நீ உன் வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்கணும் இல்லை. இன்றைக்கி முதலே ஒரு குழந்தை இருக்குது, இப்போ ரெண்டாவது இன்னொரு குழந்தை வயிற்றில் இருக்குது. அந்த குழந்தைகளையெல்லாம் காப்பாற்றணும். உங்கள் அம்மா வயசானவங்களா இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும். நீ இளமையான பொண்ணு, நீ உன்னை காப்பாற்றிக்கணும். இத்தனை விஷயங்களும் இருக்கும்போது ஒரு ஆணை நம்பி உன்னோட கரியரையே விட்டுட்டு நீ வந்தது எவ்வளோ பெரிய தப்பு இல்லைங்களா. அந்த மாதிரியும் சில பெண்கள் அந்த செல்வ நிலையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அதே போல் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா உடனே உடஞ்சி போய் நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி என்னாவேன், எனக்கு என்ன நடக்கும், எத்தனை பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறப்ப அப்படி அழுதுருக்காங்க. அம்மா என் வாழ்க்கையே போச்சுமா, நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சேம்மா, நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சேம்மா அப்படின்னு சொல்லி அந்த தைரியம் அப்படின்ற விஷயத்தையும் முழுமையாக இழந்துட்டு அவங்க பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போது இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இந்த நவராத்திரி அப்படின்ற விஷயமே நீங்கள் உங்களை உணரணும் அப்படின்றது தான். உங்களுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பூஜைகள். உங்களுக்குள்ள அந்த ஞானத்தை வளர்த்திக்கணும். அந்த செல்வத்தை எப்போவுமே ஒரு பெண் தனக்கான ஒரு சேவிங்ஸை என்றைக்குமே வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பொண்ணுக்கு வந்து நிறைய நகை போட்டு அனுப்புவாங்க. அதே போல் வீட்டு பொருட்கள் என்னென்னலாம் அவளுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் கொடுத்து அனுப்புறது. ஏன்னா எங்கே போனாலும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கணும், அவள் என்றைக்கும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் அந்த காலத்துலேருந்தே அப்பா வீட்டில் நகை போட்டு அனுப்புறது. சும்மா நகை போட்டு அனுப்புறது அப்படிங்கிறது வரதட்சணைக்காக இல்லை, அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் இருக்கணும், தன்னை வந்து இந்த செல்வம் காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதே போல் அந்த பொண்ணு மனசில் வீரம் அப்படின்ற விஷயத்தையும், நம்ம வீர தமிழ்ச்சிகள்லாம் இருந்தாங்க ஓகேங்களா. ஒரு காலத்தில் நடுவில் ஒரு ஆண்கள் வந்து தங்களை வீரியமாக வெளிப்படுத்திக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் கொஞ்சம் மழுங்கி போக ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பெண்களுக்கு வீரம் கம்மியாச்சோ தவிர அந்த காலத்தில் புலியையே முரத்தில் துரத்தின பெண்கள் இருக்காங்க.
ஓகேங்களா. அந்த மாதிரி வீர தமிழச்சிக்கு தான் இருந்தாங்க. அதனால உங்களுக்கும் சொல்றேன், நீங்களும் அந்த பழைய வீர தமிழச்சிக மாதிரி வீர தமிழச்சிகளா இருக்கணுமோ தவிர அந்த மனசுக்குள்ள பயம் அப்படின்ற விஷயமெல்லாம் வரவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த பூஜைகள், புரிஞ்சதுங்களா. உங்களுக்கு வந்து உங்களை நீங்க பூஸ்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நவராத்திரி. அம்மனுக்கு துர்க்கைக்கு 3 நாள், லக்ஷ்மிக்கு 3 நாள், சரஸ்வதிக்கு 3 நாள் அப்படின்னு சொல்லி இருக்கோ தவிர, நம்ம பூஜை பண்ணா சாமி இது கொடுக்கும், நம்ம பூஜை பண்ணா படிப்பு கொடுக்கும், நம்ம பூஜை பண்ணா செல்வத்தை கொடுக்கும், நம்ம பூஜை பண்ணாதான் வீரத்தை கொடுக்கும் அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்குள்ளேயே அது எல்லாமே இருக்கு. நீங்க பிறக்கிற அன்னைக்கே கடவுள் அது எல்லாம் உங்களுக்குள்ள வச்சுதான் அனுப்பியிருக்கார். பலருக்கு ஆண்களால பிரச்சனை, பலருக்கு பெண்களாலேயே பிரச்சனை, புரிஞ்சதுங்களா. பல பெண்களுக்கு மாமியார் அம்மாவே பிரச்சனையை கொடுக்குறாங்க. பல பெண்களுக்கு கணவர், மாமனார், அப்பா, அண்ணன் தம்பிகள் அவங்களே பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. அதனால இந்த விஷயங்கள்லேருந்து தைரியமா வெளியே வர்றதுக்கு உங்க அறிவை வளர்த்துக்கோங்க, உங்க சம்பாதிக்கும் திறமையை வளர்த்துக்கோங்க, உங்க வீரத்தை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றது தான் நவராத்திரி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவராத்திரிக்கு கலசம் வச்சு பூஜை பண்ணணும், பால் பொங்கல் பண்ணணும், பன்னீர் தொளிக்கணும், அந்த கலசத்தை 9 நாளும் வச்சுட்டு இருக்கணும், அந்த கலசத்துல இருக்க தண்ணி எடுத்து வீடு முழுக்க தொளிக்கணும். அதெல்லாம் கிடையாது. புரிஞ்சுதா. கடவுள் உங்ககிட்ட அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை. பொறிக்கடலை வச்சு அம்மா தெய்வமே என்னை காப்பாத்து, எனக்கு வீரத்தை கொடு, தைரியத்தை கொடு, ஞானத்தை கொடு, அந்த 2ஐயும் வச்சு நான் பணம் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கும்பிடணும். புரியுதுங்களா. அதை விட்டுட்டு எனக்கு பணம் கொடு, எனக்கு கடன் இருக்கான கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சதா. நல்லா நாம வச்சுக்கோங்க. கடவுள் பணத்தை கொடுக்கவே மாட்டார். உனக்கு புத்தி வேணுமா, இந்த தர்றேன் வாங்கிக்கோ. உனக்கு வீரம் வேணுமா, நான் இருக்க உங்க தைரியமா போய் போராடு. புரிஞ்சதா. அதை தான் சொல்லுவாங்களோ தவிர பணம் கொடுக்க மாட்டாங்க. கடங்காரன் வந்துருவான், அவன் வந்துருவான், இவன் வந்துருவான். தயவு செஞ்சு கும்பிடாதீங்க. புரிஞ்சதா. எனக்கு தைரியத்தை கொடு, நான் போய் 4 வீட்டில் வேலை பார்க்குறேன்னு கும்பிடுங்க. ஒரு தப்பும் கிடையாது. சரிங்களா. அதனால இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க, கலசம் வச்சு கும்பிடுங்க, கலசத்தை இப்படி வைங்க அப்படி வைங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமா எத்தனை மணிக்கு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு நேரம், கேது நேரம் எதுவும் கடவுளுக்கு கிடையாது. புரிஞ்சதா. எமகண்டம் எல்லாம் கடவுள் எல்லாம் ரெடியா இருப்பார். நீ வந்து நன்றி சொல்றியா, ஓகேம்மா, தேங்க்யூம்மா, நீ நல்லா இருப்ப போ அப்படின்னு சொல்லிடுவார். புரிஞ்சதுங்களா. அம்மனும் அப்படிதான். 3 அம்மனும் ரெடியா உட்காந்துருப்பாங்க. நீங்க எப்ப வந்து கும்பிட்டாலும் அவங்க உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க வரத்தை. புரியுதா. நிம்மதி சந்தோஷம் கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க. அது மட்டும் கடவுள்கிட்ட கேட்டு பழகுங்க. 3 பேருமே அப்படிதான். 3 பேரும் கொடுப்பாங்க. லக்ஷ்மி தேவி தான் பணம் கொடுப்பாங்கன்னு இல்லை, துர்க்கையும் கொடுப்பாங்க, சரஸ்வதி தேவி முக்கியமாக கொடுப்பாங்க. அவங்க படிப்பையும் ஞானத்தையும் கொடுத்தாதான் உங்களால் அதை வச்சு சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா. அதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பழைய படம் சிவாஜி கேர்விஜாலாம் நடிச்சது, பணமா ஞானமா பணமா வீரமான்னு சொல்லி, ஜெமினின்னு நினைக்கிற வீரத்துக்கு செல்வத்துக்கு கேர்விஜா வருவாங்க, ஞானத்துக்கு சிவாஜி வருவார். என்னதான் வீரம் இருந்தாலும் அதை அறிவோடு செயல்படுத்த முடியல, பணம் இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு அதை சரியா வச்சுக்க தெரியல, அந்த ஞானம்தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அது மாதிரி இன்னைக்கும் அதுதான். உனக்கு அறிவு இருந்ததுன்னா நீ அந்த வீரத்தையும் வளர்த்திக்கலாம், பணம் சம்பாதிக்கிற விஷயங்களையும் வளர்த்திக்கலாம். அப்படிதான் பண்ணுமோ தவிர கடவுள் அதை கொடுப்பாங்க. நம்ம இப்படியெல்லாம் கடவுளை கூப்பிட்டா கலசம் வச்சு அதுக்கு மேலே வேற ஏதாவது வச்சு மாந்தலை வச்சு தேங்காய் வச்சு, ஐயோ என்னால் காது கொடுத்து கேட்கவே முடியல. தேங்காய்க்கு பூ சுத்து, கலசத்துக்கு பூ சுத்து, இந்த நேரத்தில் கும்பிடு, மனை போடு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கடவுள் வீடு சுத்தம் பண்ணுறது எதுக்குன்னா, அப்படியாவது நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது எல்லா நேரமும் நம்ம ஒட்டடை அடிக்கிறது, பரனில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் சுத்தப்படுத்துறது, கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் ரெகுலராக பண்ண முடியாது. அதனால இந்த புரட்டாசி மாதம் இந்த நவராத்திரி வச்சு சுத்தம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் தை மாதம் பொங்கலை வச்சு சுத்தம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் சித்திரை மாதம் வருடப்பிறப்பை வச்சு சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு பண்டிகையை வச்சு அப்போ சுத்தம் பண்ண வச்சிருவாங்க நம்மளை. அது சுத்தம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மொழுகணும் துடைக்கிறதோ தவிர காலையில் எழுந்திரிச்சு மொழுகுனா தான் ஆச்சு அப்படியெல்லாம் இல்லை. டைம் கிடைக்கிறப்ப சுத்தம் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஹவுஸ்மேடு. ஓகேங்களா. அவங்க கிட்ட நான் எப்படியெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணிடும். அது இல்லை, சில இடங்கள்ல நான் நின்று தான் ஆகணும் அப்படின்னா எனக்கு நேரம் இருக்கிறப்போ தான் போய் நிற்பேன்.
ஓகேங்களா? அது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவ்வளவுதான். க்ளீன் பண்ணிட்டு வந்து நான் வேலை பார்த்தே ஆகணும். நான் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன்ல, நான் பேசி தான் ஆகணும். அதனால் அந்த நேரம் இருக்கப்போ போய் நிற்பேன். இன்னைக்கு நாங்கள் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணேன் நான். இதை மட்டும் தான் பண்ண முடிஞ்சுது. அந்த பொண்ணுக்கு டைம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு கிளம்பணும், எனக்கும் வேலை இருந்துச்சு. ஃப்ரீசர் இருக்கும் இல்லையா, ஃப்ரீசர் இதை வெளியவே எடுக்க முடியல, விட்டுட்டேன். சரிம்மா முடிஞ்சா நாளைக்கு செய்வோம், இல்லைன்னா ஆயுத பூஜை முடிஞ்சு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டேன். அப்படிதான் சுத்தம் பண்ணணும். அது நம்ம நேரம் ஒதுக்கி சுத்தம் பண்ணலாம். சுத்தம் பண்ணாதான் ஆச்சு, இப்படி கும்பிட்டாதான் ஆச்சு, இந்த நேரத்துக்கு கும்பிட்டாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கில்ட் ஆனீங்கன்னா அப்புறம் கில்ட் ஆகிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லா விஷயத்துக்கும் கில்ட் ஆகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேயா? அதை வச்சு கும்பிடணும், இதை வச்சு கும்பிடணும், அந்த இது வைக்கணும், இந்த இது வைக்கணும் அப்படின்னலாம் தயவு செஞ்சு கில்ட் ஆகாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கில்ட் ஆக மாட்டீங்களா? செவ்வாய்க்கிழமை வாங்க, கடன் வேலையை முடிங்க, பொரிக்கடலை வச்சு செய்யுங்க, முடிஞ்சால் ஒரு சுண்டல் செய்யுங்க, இல்லை சக்கரை பொங்கல் செய்யணுமா, கேசரி செய்யணுமா, என்ன வேணால் பால் பாயசம் வைக்கணுமா, என்ன வேணாலும் வச்சு செய்யுங்க, முடிஞ்சால் செய்யுங்க. நீங்களெல்லாம் வைக்கலைன்னா கடவுள் உங்களுக்கு வரம் கொடுக்காம இருக்க மாட்டார், கோவிச்சுக்கவும் மாட்டார். எல்லாருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.